இன்றைய புதிய கோணம் பகுதியில் அருஞ்சொல் இணைய பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். முதல் கட்ட தேர்தல் இந்தியா கூட்டணிக்கே வெற்றி அப்படின்னு தலைப்பிட்டிருக்காங்க. திரு யோகேந்திர யாதவ், திரு ஸ்ரேயஸ் சர்தேசாய், திரு ராகுல் சாஸ்திரி 3 பேரும் சேர்ந்து இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. விவாதிப்பதற்காக எழுத்தாளர் திரு தியாகு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். முக்கியமான சில பகுதிகள் கட்டுரையில் இருக்கிறது குறித்து விவாதிப்போம். முதற்கட்ட தேர்தல் இந்தியா கூட்டணிக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாங்க. 122 தொகுதிகளில் தேர்தல் நடந்திருக்கு. 5ல் 1 பங்கு தொகுதிகளில் தேர்தல் நடந்திருக்கு. இதுதான் அதிகமான தொகுதிகளில் 102 தொகுதி. அதுல எந்த அனுமானத்துல இதை சொல்றாங்க? முதற்கட்ட தேர்தல் இந்தியா கூட்டணிக்கு ஆதாயம் அப்படின்னு அப்போ மொத்தத்தில் இந்திய அளவில் எடுத்துக்கிட்டாலும் அல்லது தமிழ்நாடு இந்த அளவில் எடுத்துக்கிட்டாலும் பாஜக எதிர்பார்க்கிற அந்த கணக்குக்கு எந்த அடிப்படையும் இல்லை. 370, 400 என்று ஒரு கணக்கு சொல்றாங்க. பாஜகவை 370, என்டிஏவாக. ஆமா, இது எங்கிருந்து கிடைக்குங்கிறதுக்கு ஒரு கணக்குமே இல்லை. இது யாரும் இதுவரைக்கும் சொல்லலை. இப்போ அது பேச்சு கட்டத்தில் விட்டுட்டாங்க. உங்களுக்கு முதல் கட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. தமிழ்நாட்டில் போட்டி என்பதே 2வது இடம் யாருக்குங்கிறதுக்காக தான் போட்டி போடுறாங்க. இந்த கட்டுரையில் சொல்கிற மாதிரி இந்த பெறக்கூடிய வாக்குகள் நீண்டகால அரசியலுக்கு பயன்படலாமே தவிர உடனடியாக சீட்டுகளுக்கு பயன்படாது. இப்போ என்னுடைய பார்வையில் முதல்ல 2019 38 தொகுதிகள், 1 மட்டும் அதிமுகவுக்கு போனிச்சு பாருங்க. அது மாதிரி விதிவிலக்கான காரணிகள்னால 1-2 வேணா போகலாமே தவிர பொதுவாக எல்லா தொகுதிகளுமே இந்த இந்தியா கூட்டணின்னு சொல்லப்படுற இந்த கூட்டணிக்கு தான். அவங்களுக்கு அண்டா கூட்டணிக்கு இல்லை. அளவுகோலா என்ன சொல்றாங்க கட்டுரையிலனா, 2019க்கு பிறகு கூட்டணிகளில் ஏற்பட்ட மாற்றம் சட்டசபை தேர்தல் முடிவுகளை வச்சு நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். 2014, 19 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதே கூட்டணி தொடருது. ஆமாம். மொத்தத்தில் இந்த மற்ற பகுதிகளை இணைச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணின்னு ஒரு புதிய கூட்டணி உருவாக்கி இருப்பதும், அதை பாஜகவுக்கு மாற்றாக அவங்க முன்னிறுத்துவதும், என்டிஏக்கு மாற்றாக முன்னிறுத்துவதும் முன்னை காட்டிலும் அதிகமான ஆதரவை பெற்றிருக்கிறது. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டுரையில் எதிர்பார்க்கிறத விட கூடுதல் சாதகமாக அந்த இந்த முதல் கட்டம் 102 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அமையும்னு நான் நம்புறேன். ஓகே, அதில் 3-4 மாநிலங்களையும் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய களத்தையும் சொல்றாங்க. இப்போ ராஜஸ்தானில் ஜாட், யாதவர்கள், குஜார், மீனா இந்த வேளாண் சமூகங்களுடைய போராட்டம். உத்தரப்பிரதேசத்தில் முதற்கட்டத்தில் நடக்கக்கூடிய 8 தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால சமாஜ்வாதி கட்சிக்கு ஆதாயம். மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய இந்த முறை தேர்தலில் காங்கிரஸ் ரொம்ப செல்வாக்கா இருக்கிற தொகுதிகள்னு சொல்றாங்க. இந்த கணக்கு களத்தில் அப்படியே எதிரொலிக்குமா, பிரதிபலிக்குமா? யோகேந்திர யாதவ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிறந்த தேர்தல் கணிப்புகளில் வல்லுனர். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே நான் சொல்றேன், பல தேர்தல்களாக தொடர்ந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு வர்றேன். ஒரு அப்ஜெக்டிவான அசஸ்மெண்ட் கொடுப்பார் எப்பயுமே. புறஞ்சார்ந்து ஒத்தல் காய்தலற்ற ஒரு பதிப்பீடுகளை கொடுப்பதில் அவர் ரொம்ப வல்லவர். இப்போ கூடுதலாக அவர் ஆம் ஆத்மிக்கு போய் அப்போ அதிலிருந்து விலகி சுயராஜ் கட்சி ஆரம்பித்து இந்த அண்மையில் நடந்திருக்கக்கூடிய இந்த உழவர் போராட்டங்களில் அவருக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு, எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைத்ததில். அதே போல் இந்தியா கூட்டணிக்கான ஒரு அரசியல் ஆதரவை திரட்டுவதிலும் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. இந்த பாரத் ஜோடோவிலாம் அவர் முழுமையாக கலந்து கொண்டவர். அதனால் அவர் அனுபவத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறார். இந்த உழவர் போராட்டங்களை ஒரு காரணியாக சொல்கிறார். நான் ஒரு குறையாக மட்டும் எதை பார்க்குறேன்னா, இது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலன்னு இல்லாமல் இந்தியா அளவிலான மிக முக்கியமான ஒரு தேர்தல் பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம். எங்கிருந்து வரணும்னா 2014 அதை முன்னிறுத்தித்தான் மோடி பெரிய வெற்றியை பெற்றார். அவர் பல பிரச்சனைகளை பேசியிருக்கலாம். ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிட்டது வேலையில்லா திண்டாட்டம், ஊழல், கருப்பு பணம், இதுதான் முக்கியமாக வச்சார். இப்போ இந்த தேர்தலில் அதை பற்றியெல்லாம் அவங்க பேசுகிற இடத்துலையே இல்லை. இப்போ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கட்சிகள் போய் மக்கள்கிட்ட முறையாக பரப்புரை செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் ஓரளவுக்கு ராகுல் செஞ்சிருக்கிறார். ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மௌனமாக இருந்து ஒரு புரட்சியை செய்வதற்கான ஒரு காரணியாக அது அமைய போகுது. சரி, நீங்கள் சொல்கிற வேலையில்லா திண்டாட்டமோ இல்லை கட்டுரை சொல்லக்கூடிய வேளாண் போராட்டமோ இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியோ இந்த ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருக்குல்ல. சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று அந்த வெற்றியினுடைய தன்மையை இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட்டுங்கிற கணக்கு அடிப்படையில் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. விழுக்காடு என்று கணக்கு பார்த்தால் மிகச்சிறு இடைவெளி தான் இருக்கு.
2-3 விழுக்காட்டுக்கு மேலே வித்தியாசம் வரல. இப்போ அதிலிருந்து அவங்க பாடம் கற்றுக்கொண்டார்கள். உதாரணமாக மத்திய பிரதேசத்தில் வந்து தனித்து காங்கிரஸ் நின்றுச்சு. இந்த இந்தியா கூட்டணி மற்ற கட்சிகளை பற்றிலாம் அவங்க கவலைப்படாமல் நின்னாங்க. ஆனால் இந்த முறை அதை மாற்றி இவருக்கு அகிலேஷ் யாதவுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்க. இப்போ ராஜஸ்தானில் புதிதாக காங்கிரஸில் நிறைய இளைஞர்கள் முன்னுக்கு வந்து சசிகாந்த் செந்தில்லாம் போய் தேர்தல் வேலை பார்த்தவங்கள்ட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த ஏற்கனவே 2 கோஷ்டிகளாக அவங்க செயல்பட்டாங்க. கெலோட்டு, இன்னொருத்தர் பைலட்டு மாதிரி. இப்போ அந்த நிலையில் இல்லை. இப்போ எல்லாத்துலேயும் ஒரு பெரிய மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பாஜகவுக்கு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் சொல்கிறேன். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் சொல்கிறேன். எனவே சட்டமன்ற தேர்தலில் கிடைத்திருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை தக்க வைத்து கொண்டு இன்னும் சில விழுக்காடுகள் கூட்டினார்கள் என்றால் பாஜகவுக்கு நிகராக போட்டியிட முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காட்டுக்கு குறைவாக அந்த இடங்களை அவங்க பெற்றாங்கன்னா அது ஒரு பெரிய தொகையாமை. ஏன்னா ஊபி, குஜராத், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இதெல்லாம் தான் முதல்ல வந்து கிட்டத்தட்ட 100 விழுக்காடு பாஜகவுக்கு அள்ளிக்கிட்டு போனது உங்களுக்கு 2019. இந்த மாதிரி நிச்சயமாக அது இல்லை. எப்படி போனாலும் அவங்களுக்கு 60 விழுக்காட்டுக்கு மேலே போகாது. ஆனால் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க எதிர்கட்சி. ஆனால் கட்டுரை வந்து இல்லைன்னு பாஜகவுக்கு அதே ஆதரவு தொடருது மணிப்பூரில் இவ்வளவு கலவரத்திற்கு பிறகும் அப்படின்னு கட்டுரை சொல்லுது. நானும் அப்படி தான் எதிர்பார்க்குறேன். என்ன காரணம்னா அரசியலே அங்கே எப்படி பிரிஞ்சிருக்குதுன்னா மெய்த்திகள், குக்கிகள் என்று பிரிஞ்சு நிற்கிது. உங்களுக்கு மெய்த்திகள் உண்மையிலேயே பெரும்பான்மையானவர்கள், அவங்க தான் ஆக்டிவாக இருக்கிறவங்க. குக்கிகள் கிட்டத்தட்ட ஒரு ஜெனோசைடை சந்திச்சுட்டு வந்து நிற்கிறவங்க. அவங்க செதறி கிடக்கிறாங்க. நாகாலாந்துக்கு அங்கே இங்கே எதிரிகளாக பெயர்ந்து போய் கிடக்கிறாங்க. டெரரைஸ்டு, அந்த பீப்புள் ஹேவ் பீன் டெரரைஸ்டு. அவங்க பெருசாக ஒன்றும் இதில் பங்கு வைக்க முடியாது. அதை பயன்படுத்தி கொண்டு இயல்பாகவே பெரும்பான்மையை பாஜக பெறுவதற்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. மொத்தமே 1-2 தான தொகுதி, அதில் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது சரியான மதிப்பீடு தான். ஓகே, முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய தொகுதிகளில் பாஜக வந்து புதிய உறுப்பினர்கள் நிறைய பேரை களத்தில் இறக்கி இருக்கிறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே மீண்டும் வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு அனுகூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு கேள்வி, பாஜக புதிய வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தாலும் மோடின்ற அந்த ஒற்றை பிம்பம் தானே மீண்டும் போட்டியிட வாய்ப்போ இல்லை புதிய வேட்பாளர்களோ அதுவா பாஜகவுக்கு பொருட்டு? மோடின்ற ஒற்றை ஆளுமை தானே அங்கே வந்து பேசப்படும். அவங்களுடைய பலவீனமே அதுதான். ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத்னு ஆரம்பிச்சு 2014 இருக்கிற எல்லா தலைவர்கள் படத்தையும் போட்டு நீங்கள் அந்த தேர்தல் அறிக்கையினுடைய அட்டையை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ 2019 வரும்போது கொஞ்சம் மாறி சங்கல்பித் பாரத்னு போட்டாங்க. சப்கா சாத் சப்கா விகாஸ்லாம் 2வதுல போயிடுச்சு. 3வதுல எதுவுமே மிச்சம் இல்லாமல் மோடிக்கு கேரண்டின்னு வந்து நிற்கிது. அப்போ ஒரு டீம் ஒர்க்குங்கிறதெல்லாம் அடிபட்டு போச்சு உங்களுக்கு. இந்த முறை அத்வானி படம் கிடையாது, இந்த முறை தீனதயாள் உபாத்யாய் படம் கிடையாது, இந்த முறை இவரோடு இருக்கிற மற்ற தலைவர்கள் படமெல்லாம் கிடையாது. இவர் கைகட்டி நிற்கிற நட்டா, இவ்வளவுதான் அந்த அட்டையே. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அந்த ராஜஸ்தான் பேச்செல்லாம் நான் முழுசாக கேட்டேன், ஹிந்தி பேச்செல்லாம் திருப்பி எல்லாத்துக்கும் அவர் சொல்கிற ஒரே விடை மோடிக்கு கேரண்டி. மோடி கேரண்டி, மோடியுடைய உத்தரவாதம். இது மக்கள்கிட்ட அவ்வளோ பெருசாக எடுபட போகிறதில்ல. இது வந்து அந்த ஊழியர்களை ஒன்றுபடுத்துவதற்கு, ஆக்டிவாக அரசியல் வேலை செய்வதற்கு தான் உதவுமே தவிர, இப்போ இதே பீகாரில் தானே உங்களுக்கு வந்து அக்னி பாத் தொடர்பான போராட்டங்கள் நடந்துச்சு, இளைஞர்கள் பண்ணாங்க. இதே இந்தி பகுதிகளில் தான் அதிகமாக நடந்துச்சு. இப்போ அந்த அதிருப்தியெல்லாம் எங்கே போயிடுச்சு? அப்போ ஏற்கனவே ஜெயித்த வேட்பாளர்கள் மீது இந்தியா கூட்டணி நம்பிக்கை வச்சிருக்கு, ஏற்கனவே ஜெயித்த வேட்பாளர்கள் மீது பாஜக நம்பிக்கை வைக்கல. ஏற்கனவே ஜெயித்தவர்கள் ஜெயிக்காதவர்கள் என்பதை காட்டிலும் ஏற்கனவே ஜெயித்து பணி செய்து மக்கள் நம்பிக்கையை தொடர்ந்து பெறக்கூடியவர்கள் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திமுக பல வேட்பாளர்களை மாற்றிருக்காங்க, பழைய ஆட்களை மாற்றிருக்கிறாங்க, ரொம்ப கணக்கிட்டு மாற்றிருக்கிறாங்க. பல தொகுதிகளை கூட்டணி இவங்க மாற்றிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப திறமையாக இந்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி வந்து இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இதற்கு நிகராக அவங்கள சொல்ல முடியல. அவங்களுக்கு ஒரு தொகுதி யாருக்கா ஒன்று ஒதுக்கணும், ஏதாவது ஒரு தொகுதியை கொடுப்போம், அப்படி தான் ஒரு சௌரியம் போல பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு அறிவியல் நோக்கில் சமூக பார்வையோடு எது சிறந்தது வெற்றிக்கு என்று செஞ்சிருக்கிறது திமுக கூட்டணி தான். மற்ற இடங்களை பற்றி நமக்கு தெரியாது. கர்நாடகம் ஓரளவுக்கு அப்படி இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கிடைத்த படிப்பினைகள் இருக்குது. இவங்க நினைக்கிற மாதிரி முன்பு போல் அதே வெற்றி அங்கே பெற போகிறதில்ல. குமாரசாமி ஃபேக்டர் ஒன்றை தவிர பிஜேபியோட கூடுதலாக சேர்றது எதுவும் கிடையாது. உங்களுக்கு
இப்போ நான் அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அந்த தோள்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒற்றை இலக்கத்திற்குள்ளே பாஜகவை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் பெரும் முயற்சி செய்வோம். கர்நாடகத்தில் ஆமாம், அங்கே வந்து இந்த விழித்தெழு கர்நாடகம் இயக்கங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸை எல்லோரும் சேர்ந்து ஆதரிப்பது நேற்று கூட, ஏன்னா இவங்க தனியாக சில வேட்பாளர்களை விசிக நிறுத்தியிருந்தாங்க. அவரும் நேற்று போயிருந்தார், பேசி எல்லா தொகுதிகளையும் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு தானே ஆமாம், அது நான் இல்லை அந்த சட்டமன்றத்தில் வந்து பாஜகவுக்கு வாக்களிக்கலைன்னா கூட அதான் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து சட்டமன்றத்திற்கு காங்கிரஸை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஈஸ்வரப்பா மாதிரி ஆட்கள், பிஜேபியில் எடியூரப்பா மாதிரி ஆட்கள் ஒரே ஊழல் கூடாரமாக அதை பார்த்தாங்க. அது ஒரு ஆன்டி மோடி வாக்குகள் என்று சொல்ல முடியாது. ஆன்டி மோடி வாக்குகள் யாருக்குன்னா, இந்த ஹிஜாபில் பாதிக்கப்பட்டிருந்த முஸ்லீம்கள், இந்த தேவாலயங்கள் இடிக்கப்பட்டதுனால வந்த கோபத்தில் கிறித்தவர்கள், இப்படி ஒரு சிலர் தவிர பரந்துபட்ட மக்கள்கிட்ட முதன்மையாக நின்ன விஷயம் ஊழல். இப்போ என்னன்னா, இந்த ஊழல் சரியான அளவில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்குமானால் அதை விட பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தணும். ஆனால் அவங்க கணிப்பு என்னன்னா, ரொம்ப கடைசி கட்டத்தில் தான் அந்த தேர்தல் பத்திர விஷயம் வந்துச்சு. அப்புறம் இந்த அக்கௌண்டன்ட் ஜெனரலுடைய அறிக்கை இருக்குது பாருங்க, கண்ட்ரோலர் ஜெனரல் சிஏஜி ரிப்போர்ட், இதெல்லாம் ரொம்ப லேட்டு. ஆனால் இது முழுசாக மக்கள்கிட்ட போணுச்சுன்னா, எனக்கு அதனால தான் பின்னால் வரக்கூடிய தேர்தல்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் அது பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் பாமகவும் சேர்ந்திருந்தாலும் பாமக வாக்கு பாஜகவுக்கோ, பாஜக வாக்கு பாமகவுக்கோ போவதற்கான சூழல் இல்லை, ரொம்ப வெளிப்படையான கட்டுரையில சொல்றாங்க. அப்புறம் தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் சுயேட்சைகள் போலதான் களத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு 2.5 ஆண்டுகால ஆட்சி, திமுக ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் அவங்க எதிர்ப்பு வாக்குகள் வந்து பிரிகிறதுனால திமுக கூட்டணிக்கு வாய்ப்புன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் நான் மக்களுடைய அரசியல் பக்குவத்தை நான் மதிக்கிறேன். அவங்களுடைய பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. தமிழ்நாட்டில் 80 என்ன நடந்துச்சு? நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. சில மாதங்களுக்குள்ளேயே சட்டமன்ற தேர்தலில் அவங்க திமுக கூட்டணி அடியோடு தோற்கடித்து அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். ஏன்னா நான் என்ன குற்றம் செய்தேன்னு எம்ஜிஆர் போய் கேட்டார். அந்த ஆட்சி கவிழ் போய் மக்கள் ஒத்துக்கொள்ளலை. இவங்க நினச்சாங்க அரித்மெட்டிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ்ன்னு நினச்சாங்க. பாலிடிக்ஸ் இஸ் நாட் அரித்மெட்டிக்ஸ்னு மக்கள் மூவ் பண்ணாங்க. இதே தான் இங்கேயும் உங்களுக்கு நான் பார்க்குறது, திமுக மேலே அதிருப்தி. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க, எது வேணாலும் இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வரக்கூடாது. இது ஒரே ஒரு விஷயந்தான், எ ரெஃபரண்டம் ஆன் எ டிகேட் ஆஃப் மோடிஸ் ரூல், மோடியினுடைய 10 ஆண்டு ஆட்சி பற்றிய கருத்து கணிப்பு. அந்த அடிப்படையில் 3வது முறை மோடி வரலாமா கூடாதா, இதில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு திமுக மேலே கோபம் இருக்கா இல்லையாங்களா, சட்டமன்ற தேர்தல் வரும்போது இதே நிலை, நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேறு விதமான கணக்கீடு சிந்திக்கிறாங்க, மக்கள் சிந்திக்கிறாங்க. இறுதியாக ஒரு பகுதி குறித்து மட்டும் விவாதிச்சிருவோம். இந்தியா கூட்டணிக்கு 2 சவால்கள் இருப்பதாகவும் கட்டுரையில் சொல்றாங்க. ஒன்று, பாஜக காங்கிரஸ் நேரடியாக போட்டியிடக்கூடிய 45 தொகுதிகள். அப்புறம் 14 தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளே ஒன்றோடு ஒன்றாக போடக்கூடிய போட்டி. இந்த 2 சவாலையும் அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். நிச்சயமா அது ஒரு சவால் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கேரளா, மேற்கு வங்கத்தில் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால், சுலபமாக அவங்களுடைய வலிமைகளை மதிப்பிட்டு நாளைக்கு நமக்குள்ளே எவ்வளோ வேணாலும் போட்டி இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் பாஜக, ஏன்னா பாஜக எத்தனை எம்பி ஜெயிக்கிறாங்கிறதெல்லாம் முக்கியம், பாஜக எவ்வளோ ஓட்டு வாங்குங்கிறது அந்த கட்சிக்கு ரொம்ப முக்கியம். அவங்க அப்படிதான் அதை பார்க்குறாங்க. அவங்க வாக்கு சதவீதத்தை கூட்டணுன்றதும் பாஜக நோக்கம். அந்த நோக்கத்தையும் முறியடிக்கணும். ஏன் காரணம் என்னன்னா, இது ஃபேசிசம் ஆன்டி ஃபேசிசம்ங்கிற ஸ்டாண்ட். இப்போ ஸ்டாலின் வந்து தொடர்ந்து அவருடைய பரப்புரைகளில் பூரா தமிழ்நாட்டில் அவர் ஒருத்தர் தான் திமுக தரப்பில் சரியாக அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார். ஆனால் மற்றவங்க பெருசாக பண்ணலை, வேறு ஏதாவது நான் இஷ்யூஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் கேரளாவிலையும் மேற்கு வங்கத்திலையும் மம்தா, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லோரும் அந்த காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்து எது வந்தாலும் மோடியை விடக்கூடாது, பிஜேபியை விடக்கூடாது என்ற ஸ்டாண்டு எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது ஒரு குறை தான். இன்னொரு குறை என்ன இருக்குன்னா, பெரும்பாலும் ஒரு இழுபறியான முடிவு வருகிற பட்சத்தில் 400 இல்லவே இல்லைங்க. பிஜேபி அலையன்ஸுக்கு 400 இல்லை, 300 நோக்கி தான் அவங்களுடைய முயற்சி இப்போ பூராவுமே நடக்குது. அவங்களால 250 ரீச் பண்ண முடியுதுன்னு வச்சுங்க. இந்த கூட்டணி ஒரு 250ன்னு வச்சுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 42 இடங்களுக்கு தான் யார் என்னங்கிறது அந்த உதிரிகள் மற்றவங்களை சேர்க்கறதெல்லாம் வரும். ஒரு காலத்தில் காங்கிரஸ் வந்து தங்களுக்கு அதிக இடம் இருந்தாலும் குஜராலை முன்னிறுத்தி, தேவகவுடாவை முன்னிறுத்தி, சந்திரசேகரை முன்னிறுத்தி ஆட்சிகளை உட்கார வைக்கிறது கவுக்கிறது, அதன் மூலம் தங்கள்
நிலையை வளர்த்து கொண்டாங்க பாருங்க. அந்த முயற்சியில் பாஜக ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றே ஒன்று தான், அது ஒரு ஸ்வீப்பாக பிஜேபிக்கு எதிராக 77 நெருக்கடி நிலைக்கு எதிரான ஒரு ஸ்வீப்பை போல இந்த முறையும் வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கட்சிகள் அப்படி போய் நிற்கிறதுக்கு பயப்படுவாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.